அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பச்சைப்புள்ளிங்கோவின் யூடியூப் சேனல் அண்ட் இது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ரியாக்ஷன். சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம மதராசி அந்த ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணும்போது கீழ ஒன்னு போட்டே இருந்தாங்க, ஐயா டிவிகே பாட்டு ரியாக்ட் பண்ணுவியா, ரெண்டாவது பாட்டு ரியாக்ட் பண்ணுங்க. முத பாட்டு ரியாக்ட் பண்ணல, ரெண்டாவது பாட்டு வந்துருச்சு, அத ரியாக்ட் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு கமெண்ட் ஃபுல்லா அதுதான். ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா வந்து நம்ம தளபதியோட அந்த நடந்து போவார்ல அந்த மாநாடுல, அதுல இந்த பாட்டு அங்க கொஞ்சம் வந்துச்சு, கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தளபதி வாய்ஸா அப்படி கேட்கும், தளபதி வாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பாட்டு வர யூடியூப்ல வெளியே வந்துச்சு. ஏன்னா ஒரு முதல் மாநாடுல சொன்ன அந்த டயலாக் தான், உங்க விஜய் நான் வந்து உங்க விஜய் நான் வரேன் உங்க விஜய் அப்படின்னு. இப்ப புரியுது இல்லையா, நான் ரெடி தான் வரவா சொல்லுது, அதுக்கு இல்லங்க இதுக்குதான். இப்ப உனக்கு இவ்வளவு லேட்டா தான் புரிஞ்சிருக்கா? அங்கெல்லாம் புரிஞ்சு செலிப்ரேட்டே பண்ணிட்டாங்க. சரி வாங்க போய் இந்த பாட்டு கேட்போமா? கேட்டறலாம் பாத்துறலாம். ஓகே லெட்ஸ் கோ. மக்கள் மன்னரே அன்பாரே சர்க்காரே விழாவீரனே பெரியார் சர்க்கார் மாதிரி இருக்கு அப்படி பாக்குறதுக்கு. மன்னா மன்னா எங்க உரிமை தளபதி உங்க விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. நல்லா இருக்குது. விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா.
டேய் நான் வரேன். அண்ணா ஓட்டு எங்க போட்டு சொன்னா போட்டுறேன். ஐயா நீ ஓட்டு போட தகுதியே இல்லையா? நம்ம வந்து மலேசியாக்காரங்கயா, முடியாது. பாடின பாட்டுக்கு நானே ஓட்ட போட்டுருவேண்ணா. என்னன்னா நீ உணர்ச்சி வசமா வரீங்க, அப்படியே கட்டுப்படுத்துங்கய்யா. நீங்க என்ன நினைச்சாலும் ஓட்டு போட முடியாதுயா, ஓட்டு போட முடியாது. பரவாயில்ல, எங்க அண்ணா ஓட்டு நாங்க இங்க இருந்தே அப்படி கை காட்டுறோம். நாங்க வந்து அப்படியே எங்களோட லவ் எல்லாம் அப்படி குடுக்குறோம், அனுப்பிக்கிட்டே இருக்கோம். அங்க இருக்கிற நம்ம ரசிகர்கள், தொண்டர்கள், நீங்க தான் வந்து பார்த்து பண்ணணும் இல்லையா? 2026. ஆமா, நாங்க அதுக்கப்புறம் அரசியல் பேசுறதா இல்லங்க. இல்ல இப்ப நான் இத பாத்துட்டு இருக்கும் என் மைண்ட் எங்க தெரியும் போது தலைவர் டான்ஸ் வரைக்கும் வச்சிட்டு இருக்கேன். ஐயா நீங்க எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இதனால அவரோட சினிமாவோட ட்ரெய்லர், டீசர், பாட்டு ரியாக்ட் பண்ணிட்டு இப்ப வந்து ஒரு அரசியலோட பாட்டு ரியாக்ட் பண்றோமா, அண்ணாவோட வளர்ச்சி நம்ம சேனல்லே எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே நாங்க பீஸ்ட்ல ஆரம்பிச்சதுங்க. நாங்க ஆரம்பிக்கும் போது இப்ப அண்ணனோட அடுத்த ஸ்டேஜ்க்கே போயிட்டாரு. நம்ம வந்து அப்படியே சின்ன குழந்தை மாதிரி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். நான் இப்ப பின்னாடி எப்படி இருக்குன்னா, அந்த பாட்டு பார்க்கும்போது நம்ம அதை கேட்போமா, பொதுவா ஒரு பாட்டுலாம் பாடுவாரு, நம்ம பார்த்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எங்க அண்ணா டான்ஸ் ஆட போறாரு. அப்புறம்தான் இது வந்து அண்ணனோட கட்சி பாட்டாச்சு அப்படின்னு இருக்கு. ஆனா ஏன்னா அண்ணனும் பாடுறாரு, அதே மாதிரிதான் பாடுறாரு. கடைசியா அந்த டயலாக், உங்க விஜய் நான் வர்றேன், எப்பா பயங்கரமா இருந்துச்சுங்க. அது பாருங்க, எனக்கு வெறி கொண்டு போடுங்க ஓட்ட அந்த மாதிரி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்குங்க பாட்டு. தமன் தான் போட்டுக்காரு இசை. அந்த பழைய பாட்டும் நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. எனக்கு அதை விட எனக்கு திரும்ப பிடிச்சிருச்சுன்னா அண்ணன் குரல் இருக்காங்க. அதான் அண்ணா அது மாதிரி வருஷம் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணா கேட்க சந்தோஷமா இருக்கும். இதுவே வந்து anthem நமக்கு இல்லையா? இதே பாருங்க, இப்ப பாக்கும்போது 1 மில்லியன் பிளஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பாட்டும் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், அண்ணா பாட்டா தவிர. அதுல நீங்க குட்டி குட்டி விஷயம் நிறைய இருந்துச்சு இல்லையா, ரியல் லைஃப்ல நடந்தது. அவர் கத்தியோட அந்த பேசுற டக்குன்னு அப்படியே கட் பண்ணா அவர் இப்ப மேடையில பேசுற மாதிரி வந்துச்சு, அதுவும் சூப்பரா இருந்துச்சு. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்களே, அந்த அதுல ஒரு சின்ன பிள்ளை வந்து ஒரு ஃபிளவரா என்னமோ கொடுப்பாங்க, அதெல்லாம் இருந்துச்சு, அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கே. ஆமா, என்ன இதுக்கப்புறம் அண்ணனோட இந்த மாதிரி பாட்டு தான் ரியாக்ட் இந்த மாதிரி தான் பாக்குறதா இருக்கு, அரசியல் விஷயமா தான் நம்ம பாக்குறதா இருக்கு. பட் இட்ஸ் ஓகே, எங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி சந்தோஷம் கிடைக்கிறது இதுல இருந்தா. ஆமா, சோ இத பத்தி அரசியல் பத்தி நமக்கு அந்த அளவுக்கு அங்க உள்ளத பத்தி தெரியாது. உங்களுக்கு தான் வந்து 2026ல நடக்க போகுது, நீங்க எல்லாரும் போடுற அந்த ஓட்டு என்னவா மாற போகுது அப்படின்றது இந்தியால இருக்கிற மக்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஆனா அண்ணா பவன் கல்யாண் மாதிரி நீங்களும் அப்பப்போ வந்து படம் பண்ணிட்டு அப்படியே அரசியலுக்கு போங்க. அவர்தான் சொல்லிட்டாரே. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதை மறக்காம தட்டிடுங்க. இது உங்கள் பச்சை புள்ளைங்க.